ஏற்கனவே வத்தல் மாவு வந்து 10 கிலோ ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுல 2 கிலோல வந்து சின்ன வெங்காய கிள்ளு வத்தல் நம்ம செஞ்சு காமிச்சாச்சு. அடுத்ததா வந்துட்டு இன்னும் 2 கிலோ மாவுல நம்ம குச்சி வத்தல் செஞ்சுக்கலாங்க. இந்த குச்சி வத்தல் செய்யறதுக்கு இந்த 2 கிலோ மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அதுக்கும் 7.5 லிட்டர் தண்ணி தான் நம்ம சேர்த்த போறோம். இதுல 5 லிட்டர் தண்ணியை வந்து இந்த மாவுல சேர்த்து நல்லா வந்து விஸ்க வச்சு கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். அது போல 2 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கணுங்க. இந்த கொதிக்க வச்ச தண்ணி கூட நம்ம 46 கிராம் உப்பை வந்து சேர்த்தரணும். ஒரு மிக்ஸி ஜார்ல 30 கிராம் பச்சை மிளகாயும் 46 கிராம் உப்பும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சுக்கணுங்க. அரைச்சதை வந்து கொதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்ச மாவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கைவிடாம கலந்துட்டே வந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்குமே இது கலரணும். தண்ணியில கை நனைச்சிட்டு மாவுல தொட்டோம்னா ஒட்டாம இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூட ஆற வச்சுட்டு நம்ம முறுக்கு குழல்ல ஒரு கண்ணு இருக்கிற அச்சிலையும் நம்ம வந்து இந்த மாவை ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஒரு கட்டல்ல துணி போட்டு அதுல வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு 2வது நாள் வந்து திருப்பி போட்டு மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த குச்சி வத்தல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க.